Taste the Daily. கீழடியில் அகழாய்வுகள் முதல் அருங்காட்சியகம் வரை அனைத்து பணிகளையும் மேற்கொண்டது அதிமுக அரசு. தற்போது திமுக அரசு ஸ்டிக்கர் ஒட்ட முயற்சிக்கிறது. கீழடிக்கு நிதியை ஒதுக்கி பணியை தொடங்கியது அதிமுக அரசுதான். கருணாநிதி ஆட்சியில் ₹1 கூட திமுக அரசு ஒதுக்கவில்லை என அதிமுக முன்னாள் அமைச்சர் மாஃபா பாண்டியராஜன் குற்றச்சாட்டு. அதாவது கொஞ்சம் மனசாட்சி இருந்தா ஒரு பைசா கீழடிக்கு ஒதுக்காத திமுக அரசாங்கம் 2006 2011 வரைக்கும் கீழடியில் அகழ்வாய்வு செய்ய வேண்டும் என்ற எத்தனையோ கோரிக்கைகள் வந்த பொழுது அன்னைக்கு கலைஞர் தலைமையில் இருந்த திமுக ஆட்சி ஒரு பைசா ஒதுக்கல. கீழடியில் கிடைத்த தொல்பொருட்களை சிகாகோவில் காட்சிப்படுத்தியது அதிமுக அரசு. கீழடி எங்கள் தாய்மடி என்ற வாசகத்தை உருவாக்கியது அதிமுக அரசு என முன்னாள் அமைச்சர் மாஃபா பாண்டியராஜன் பெருமிதம். முதல் முறையாக அமெரிக்காவில் நடத்தியது அண்ணன் எடப்பாடியார் ஆட்சியில். அன்னைக்கு சிகாகோ மாநகரத்தில் அன்னைக்கு ஃபெட்னா அமைப்புடன் சிகாகோ தமிழ்ச்சங்கத்துடன் சேர்ந்து அந்த முழு உலகத்தமிழ் மாநாட்டுக்கும் நிதி ரீதியாகவும் மற்ற எல்லா விதத்திலையும் உறுதுணையாக இருந்தது அண்ணன் எடப்பாடியாருடைய அரசாங்கம். அந்த சிகாகோ மாநகரத்தில் முதல் முறையாக கீழடியில் இருக்கிற கிடைச்ச அரும்பொருட்களை எடுத்து அங்கே காட்சிப்படுத்தினோம். அந்த காட்சிக்கு பேர் தான், கண்காட்சிக்கு பேர் தான் கீழடி என் தாய்மடி. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் உள்நோக்கத்தோடு சித்திரம் வெளியிட்ட திமுகவின் ஐடி விங் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மனு. சென்னை வேப்பேரியில் உள்ள காவல் ஆணையர் அலுவலகத்தில் அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாநில தலைவர் கோவை சத்யன் புகார் மனு. அதிமுக பொதுச் செயலாளரின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் நோக்கத்தோடு திமுக ஐடி விங்கால் சமூக வலைதளத்தில் வெளியிடப்பட்ட சித்திரங்களை உடனடியாக நீக்க வேண்டும். சென்னை மாநகர் காவல் ஆணையர் உட்பட தமிழகம் முழுவதும் அதிமுக வழக்கறிஞர் மற்றும் கழக தகவல் தொழில்நுட்ப பிரிவு சார்பில் மனு அளிப்பு. மா சாகுபடி விவசாயிகளின் துயரங்களை போக்குவதற்கு முன்வராத விடியா திமுக ஆட்சியாளர்களை கண்டித்து அதிமுகவின் ஒருங்கிணைந்த கிருஷ்ணகிரி மாவட்ட கழகங்களின் சார்பில் மாபெரும் உண்ணாவிரத போராட்டம். துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி தலைமையில் நடைபெற்ற மாபெரும் உண்ணாவிரத போராட்டத்தில் அதிமுக MP தம்பிதுரை உள்ளிட்ட மாவட்ட கழக செயலாளர்கள் பங்கேற்பு. மா பயிரிடும் விவசாயிகளுக்கு உரிய நடவடிக்கை எடுக்காமல் விவசாயிகளின் துயரத்தை துச்சமென நினைக்கும் விடியா திமுக ஆட்சியாளர்களை கண்டித்து திண்டுக்கல் மாவட்ட கழகங்களின் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் தலைமையிலும் முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் முன்னிலையிலும் நடைபெறும் ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான விவசாயிகள் பங்கேற்பு. திண்டுக்கல்லில் 2.5 டன் மாங்காய்களை சாலையில் கொட்டி விவசாயிகள் கண்டன ஆர்ப்பாட்டம். மா சாகுபடி விவசாயிகளை வஞ்சிக்கும் ஸ்டாலின் அரசுக்கு விவசாயிகள் மற்றும் அதிமுகவினர் கண்டன முழக்கம். சென்னை வியாசர்பாடியில் 12ஆம் வகுப்பு படிக்கும் மாணவியை கர்ப்பமாக்கிய இன்ஸ்டாகிராம் காதலன். ஸ்டாலின் ஆட்சியில் சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சென்னை தண்டையார்பேட்டையில் 15 வயது சிறுமியிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட ரவுடி மதன் போக்சோவில் சிக்கினார். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் தலைநகர் சென்னை முதல் கன்னியாகுமரி வரை தினந்தோறும் ஏராளமான சிறுமிகள் பாலியல் வன்கொடுமையில் சிக்கும் நிலையில் இரும்புக்கர நடவடிக்கைகளை எப்போது எடுப்பீர்கள் முதல்வரே என்று மக்கள் கேள்வி. தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி அருகே 17 வயதுடைய 2 மாணவிகளை ஆபாசமாக படம் எடுத்து சமூக வலைதளத்தில் பதிவிட்ட 3 பேர் போக்சோ வழக்கில் சிக்கினர். பள்ளி சிறுமிகளுக்கு எதிராக தினந்தோறும் பாலியல் வன்கொடுமைகள் அரங்கேறும் நிலையில் அப்பா ஸ்டாலின் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று பெற்றோர் கேள்வி.
கடலூர் மாவட்டம் கே அகரம் பகுதியில் பாலியல் தொல்லை அளிக்கப்பட்டு 3 வயது குழந்தை கொலை செய்யப்பட்டதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. 3 வயது குழந்தைக்கு பாலியல் தொல்லை அளித்த ஜீவா என்பவரும் கொலைக்கு உடந்தையாக இருந்த கொடூர தாய் பச்சையம்மாளும் பிடிபட்டனர். தஞ்சாவூர் அருகே திருமணம் செய்து கொள்வதாக கூறி 16 வயது சிறுமிக்கு பாலியல் வன்கொடுமை நடந்த சம்பவத்தில் இளைஞர் போக்சோ சட்டத்தில் வழக்கு பதிவு. அலங்கோல ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு என்பது துளி கூட இல்லை என பெற்றோர் வேதனை. கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி அருகே 17 வயதுடைய பள்ளி மாணவியை கர்ப்பமாக்கிய இளைஞர் போக்சோவில் சிக்கினார். தமிழகத்தில் பாலியல் வழக்குகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் ஸ்டாலினின் மாடல் அரசு மௌனம் சாதிப்பது ஏன் என மக்கள் கேள்வி. ஈரோடு மாவட்டம் கோபி அருகே ஆசை வார்த்தை கூறி 17 வயது சிறுமியை திருமணம் செய்த இளைஞர் போக்சோவில் பிடிபட்டார். ஸ்டாலின் மாடல் அரசின் காவல்துறை குழந்தை திருமணங்களை தடுக்காமல் கண் துடைப்பிற்காக வழக்கு பதிவு செய்வதாக மக்கள் குற்றச்சாட்டு. கன்னியாகுமரி மாவட்டம் தம்பத்துக்கோணம் பகுதியில் டீ கடை நடத்தி வரும் பெண்ணுக்கு பாலியல் தொல்லை. தமிழகத்தில் பெண்கள் வெளியில் செல்லவே அச்சப்படும் நிலையை ஸ்டாலினின் திமுக ஆட்சி உருவாக்கிவிட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை KK நகரில் இளைஞர்களின் வாழ்வை சீரழிக்க வைக்கப்பட்டிருந்த 1200 போதை மாத்திரைகள் சிக்கியது. ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் சென்னை போதைப் பொருட்களின் குடோனாக மாறிவிட்டதாக மக்கள் விமர்சனம். தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையில் காரில் மூட்டை மூட்டையாக 564 கிலோ குட்கா, ஹான்ஸ் உள்ளிட்ட போதைப் பொருட்களை கடத்திய ராஜஸ்தானைச் சேர்ந்த 2 உட்பட 4 பேர் சிக்கினர். திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் தமிழகம் வெளிமாநில போதைப் பொருட்களின் குடோனாக மாறியுள்ளதாக மக்கள் விமர்சனம். சென்னையில் இளைஞர்களின் வாழ்வை சீரழிக்க கடத்தி வரப்பட்ட கொக்கைன் போதைப் பொருள் சிக்கியது. ஸ்டாலினின் மாடல் ஆட்சியில் கலர் கலராக போதைப் பொருள் விற்பனை தொடர்ந்து அதிகரித்து வருவதால் கேள்விக்குறியாகும் சட்டம் ஒழுங்கு. கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களாக ஆவின் நிறுவன அதிகாரிகளின் நிர்வாக சீர்கேடு காரணமாக ஆவின் பால் பாக்கெட்டுகள் பொதுமக்களுக்கு முறையாக விநியோகம் செய்யப்படவில்லை. பால் வளத்துறை அமைச்சரின் சொந்த தொகுதியிலேயே இந்த பிரச்சனை நிலவும் நிலையில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பால் முகவர்கள் சங்கம் வலியுறுத்தல். தூத்துக்குடியில் ஆன்லைன் டிரேடிங்கில் முதலீடு செய்தால் அதிக லாபம் கிடைக்கும் என கூறி பண மோசடியில் ஈடுபட்ட திமுக நிர்வாகி உட்பட 2 சிக்கினர். ஒருபுறம் இணையதளம் மூலம் தரம் தாழ்ந்த அருவருக்கத்தக்க செயல்களில் ஈடுபடும் திமுக, மற்றொரு புறம் இணையம் வாயிலாக மோசடியில் ஈடுபடும் அவலம். உலக பல்கலைக்கழக தரவரிசை பட்டியலில் சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு 465வது இடம். கடந்த ஆண்டு 383வது இடத்தில் இருந்த பல்கலைக்கழகம் 83 இடங்கள் சரிந்து தனது தரத்தை குறைத்துள்ள நிலையில் இதுதான் திராவிட மாடல் உயர்கல்வியின் லட்சணமா என மக்கள் கேள்வி. முதல்வர் மருந்தகம் என்ற பெயரில் திறக்கப்பட்டுள்ள பல கடைகள் மருத்துவ கடைகளாக இல்லாமல் மாவு கடைகளாக செயல்படுவதாக மக்கள் விமர்சனம். அதிமுக ஆட்சியில் அம்மா மருந்தகம் என்னும் மகத்தான திட்டத்தை மடைமாற்றி முதல்வர் மருந்தகம் என்று ஸ்டிக்கர் ஒட்டிக்கொண்ட ஸ்டாலின் நிர்வாக திறமையின்மையால் இத்திட்டத்திலும் தோல்வியடைந்துள்ளதாக குற்றச்சாட்டு. விவசாயிகளை வஞ்சிக்கும் விடியா ஸ்டாலின் அரசை கண்டித்து விழுப்புரம் ஆட்சியர் அலுவலகத்தில் தலையில் முக்காடு போட்டு விவசாயிகள் தர்ணா. விழுப்புரம் மாவட்டத்தில் இயங்கும் அரசு கொள்முதல் நிலையங்கள் நெல்லுக்கான பணம் வழங்காமல் மாத கணக்கில் இழுத்தடித்து வருவதாக விவசாயிகள் குற்றச்சாட்டு. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே மது போதையில் அரசு பள்ளி தலைமை ஆசிரியருக்கு கொலை மிரட்டல் விடுத்த விசிக நிர்வாகிகள். திமுக கூட்டணி கட்சி நிர்வாகிகளின் அராஜகம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் ஆசிரியர்களுக்கு பாதுகாப்பில்லா அவலம் தொடர்கதையாகி வருவதாக குற்றச்சாட்டு. கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மருத்துவர்கள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம். தரம் உயர்த்தப்பட்ட மாவட்ட அரசு மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களை நியமனம் செய்யாத ஸ்டாலின் மாடல் அரசுக்கு எதிராக கோஷம்.
அரியலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் விவசாயிகள் தர்ணா போராட்டம். சம்பா சாகுபடிக்கு முன்பாக ஆற்று பாதுகாப்பு கோட்டத்திற்குட்பட்ட ஏரிகளை தூர்வாரி காவிரி நீரை நிரப்பிட கோரி விவசாயிகள் கோஷம். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே ஈகுவார் பாளையம் அரசு உயர்நிலைப் பள்ளி கழிவறைகளை பயன்படுத்த முடியாததால் மாணவிகள் அவதி. ஸ்டாலினின் மாடல் அரசால் அரசு பள்ளியை முறையாக பராமரிக்க கூட தெரியாதா என மக்கள் கேள்வி. சென்னை பெரும்பாக்கத்தில் போக்குவரத்து காவல்துறை அனுப்புவது போன்று குறுந்தகவல் லிங்க் அனுப்பி வங்கிக் கணக்கில் இருந்து 12,600 ரூபாயை மோசடி செய்த மர்ம நபர்கள். ஸ்டாலினின் மாடல் ஆட்சியில் உளவுத்துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் மோசடி பேர் வழிகள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே வீட்டின் முன் நிறுத்தப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தை கொள்ளையர்கள் திருடிச் செல்லும் சிசிடிவி காட்சிகள். ஸ்டாலினின் கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறை மீது சிறிதும் பயம் இல்லாததால் திருடர்கள் துணிச்சலுடன் திருட்டு சம்பவத்தில் ஈடுபடுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. வட மாவட்டங்களில் இருந்து கொள்முதல் செய்யப்பட்ட சுமார் 50,220 மெட்ரிக் டன் நெல் NCEF என்ற தனியார் நிறுவனத்திற்கு ஒப்பந்தம் மூலம் வழங்கப்பட்டுள்ளதற்கு வைகை விவசாயிகள் சங்கம் கண்டனம். நுகர்பொருள் வாணிபக் கழகம் முறையாக பணம் வழங்கவும் பொதுத்துறை கையாண்ட கொள்முதல் முறையை தொடரவும் ஸ்டாலினின் மாடல் அரசுக்கு விவசாயிகள் வலியுறுத்தல். திண்டுக்கல் பேருந்து நிலையத்தில் பள்ளி மாணவர்களுக்கிடையே ஏற்பட்ட கோஷ்டி மோதலால் பயணிகள் அச்சம். ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் காவல்துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் சீரழிந்து வரும் மாணவ சமுதாயம். தமிழகத்தில் 13 இடங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட் மற்றும் அதனை தாண்டி வெப்பநிலை பதிவு. அதிகபட்சமாக மதுரை விமான நிலையத்தில் 105.2 டிகிரி, வேலூரில் 104.1 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பநிலை பதிவாகியுள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். பாஸ்போர்ட் கேட்டு விண்ணப்பிக்க கணவரின் அனுமதியோ கையெழுத்தோ மனைவி பெற வேண்டிய அவசியமில்லை. கணவரின் கையெழுத்தை வற்புறுத்தாமல் பாஸ்போர்ட் வழங்க உத்தரவிடக் கோரிய வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 1046 புள்ளிகள் உயர்ந்து 82,408 புள்ளிகளுடன் வர்த்தகம். தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிஃப்டி 319 புள்ளிகள் உயர்ந்து 25,112 புள்ளிகளுடன் வர்த்தகம் நிறைவு.